ரஜினிகாந்த் சார் நடிப்பில் தயாராகி இருக்கும் கூலி திரைப்படத்தை பற்றி தான் அடுத்த சில மாதங்களுக்கு பேச்சுகள் ஓடும். ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்திலும் கூலி திரைப்படத்தின் தாக்கம் தான் இருந்து வருகின்றது. எங்கு திரும்பினாலும் கூலி படத்தை பற்றிய டாக் தான் போய்கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு படக்குழு படத்தின் ப்ரமோஷன்களை திறன்பட செய்து வருகின்றனர். ரஜினி சார் படத்திற்கு வழக்கமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் கூலி திரைப்படத்திற்கு கூடுதலாகவே எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கிய காரணம் படத்தை பற்றி வெளியாகும் அப்டேட்ஸ். ஏற்கனவே இப்படத்திலிருந்து 2 பாடல்கள் வெளியாகி படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற நிலையில் தற்போது 3வது பாடலாக கூலி பவர் ஹவுஸ் என்ற பாடல் ரிலீஸ் ஆகி இருக்கின்றது. இந்த பாடல் ஒரு பக்கம் ரசிகர்களை ஈர்த்து வைரலாக போய்கொண்டிருக்கும் நிலையில் வேறொரு விஷயமும் இப்பாடலினால் வைரலாகி வருகின்றது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் இறுதியில் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் நிலையில் எப்போது கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என ரஜினி ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அநேகமாக ஜூலை 27ஆம் தேதி கூலி இசை வெளியீட்டு விழா நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதால் இன்றளவும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதால் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் நடக்குமா இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்திற்கு விழாவை தள்ளி வைத்து விட்டார்களா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. மேலும் லேட்டஸ்டாக வந்த தகவலின்படி லோகேஷ் கனகராஜ் கூலி படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் ஏற்கனவே இருப்பதால் இசை வெளியீட்டு விழாவிற்கு பதிலாக ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியை நடத்தலாமா என்ற யோசனையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ ரஜினி சாரின் பேச்சை நாங்கள் கேட்டால் போதும் என்பதே அவர்களது ரசிகர்களின் எண்ணமாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.